வேல்யூ வந்து -1லேருந்து +1க்குள்ளே வரும். இதோட கிராஃபும் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் ஷேப்டு கர்வ் தான். பட் 0 வழியாக போகுது. அதுதான் இங்கே சம்திங் டு நோட்டீஸ். ஸோ சிக்மாய்ட் மாதிரி இல்லாமல் tan h வந்து 0 சென்டர்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். அதோட வேல்யூஸில் வந்து மீன் எடுத்தோம்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிடைக்கும். என்னோட tan h-ஓட டெரிவேட்டிவோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் 0லேருந்து 1 வரைக்கும் போகுது அப்படின்னு எனக்கு தெரியுது. ஸோ அன்லைக் சிக்மாய்ட் வந்து 0.25 வரைக்கும் தான் போச்சு. பட் டெரிவேட்டிவ் ஆஃப் tan h வந்து 1 வரைக்கும் கூட போகக்கூடியது தான். இப்போ நமக்கு இன்புட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னு வைங்களேன், ஒரு பெரிய பாசிட்டிவ் வேல்யூ இல்லை ஒரு பெரிய நெகட்டிவ் வேல்யூ அந்த மாதிரி வருதுன்னா tan h வந்து பெரிய பாசிட்டிவ் வேல்யூக்கு +1 கொடுக்கும், பெரிய நெகட்டிவ் வேல்யூக்கு -1 கொடுக்கும். டெரிவேட்டிவில் வேறு ஒரு 1 இருக்குது. ஸோ 1 - 1 வந்து 0ன்னு போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்து ஆகிடும். ஸோ இதில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் வந்து tan h-லேயுமே வந்து இருக்குது. டெரிவேட்டிவ் வந்து அட் அ சர்டன் பாயிண்ட் 0வாகவே வந்து